வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டுத் தொகையின் உச்சவரம்பு 5 லட்சம் ரூபாயிலிருந்து ஆண்டிற்கு 25 லட்சமாக அதிகரிக்கப்படுகிறது என்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவித்துள்ளார். ஆவின் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்தி 110 விதியின் கீழ் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவித்துள்ளார். தென்னிந்திய முதல்வர்கள் மாநாட்டிற்கான குழு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தென்மண்டல குழுவின் தலைவராகவும், தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் துணைத் தலைவராகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் 2 நாள் பயணமாக சென்னை வந்தடைந்துள்ளார். மேலும் இவர் இன்று கோவளத்தில் நடைபெறும் தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டில் பங்கேற்க உள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகரித்து வரும் ஆன்லைன் நிதி மோசடிகளை தடுக்கும் வகையில் புதிய சிம் கார்டு வாங்குதல் மற்றும் விற்பனையில் மத்திய அரசு புதிய விதிகளை அமல்படுத்தியுள்ளது. எழும்பூர் ரயில் நிலைய மேம்பாட்டு பணியின் காரணமாக செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் சில ரயில்களின் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொல்பொருட்கள் மற்றும் மாதிரிகளை அறிவியல் பகுப்பாய்வு மேற்கொள்ள நவீன தொல்லியல் ஆய்வகம் 2 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்படும் என்று அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னை அசோக் நகரில் அடுக்குமாடி குடியிருப்பு முன் பெயர் பலகை வைப்பதற்கான 33 லட்சம் ரூபாய் டெண்டர் ரத்து செய்யப்பட்டுள்ளது. பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், குஜராத்தில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற உள்ள மாநிலங்களுக்கான பாஜக பொறுப்பாளர்களை அக்கட்சியின் தலைவர் நிதின் நபீன் அவர்கள் நியமித்துள்ளார். மேகமலை புலிகள் சரணாலயம் பகுதிகளின் ஆக்கிரமிப்புகளை முழுமையாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. கும்மிடிப்பூண்டி கூடூர் இடையே புதிய ரயில் வழித்தடத்திற்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களிலும் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மகளிர் பொறியியல் கல்லூரியில் சென்டாக் மூலம் நடப்பு கல்வியாண்டில் சேரும் தகுதியான மாணவிகளுக்கு கல்வி கட்டண சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது. 2027ஆம் ஆண்டிற்கான IPL தொடரை மார்ச் 10ஆம் தேதி தொடங்கி மே 15ஆம் தேதிக்குள் முடிக்க BCCI பரிசீலித்து வருகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது. வேளாங்கண்ணி மாதா பேராலய திருவிழாவை முன்னிட்டு திருவனந்தபுரம் வேளாங்கண்ணி இடையே வாராந்திர சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழகத்தில் 1 கோடி ரூபாய் வரை திட்ட மதிப்புள்ள பொதுப்பணித்துறை ஒப்பந்தங்களில் தகுதி வாய்ந்த பொறியியல் பட்டதாரிகள் சலுகைகளுடன் பங்கேற்க வாய்ப்பு வழங்கப்படும் என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அறிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நாளை மாமல்லபுரத்திற்கு வருகை தந்து அங்குள்ள தொல்பொருள் ஆய்வுத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க புராதன சின்னங்களை பார்வையிட உள்ளார். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு கேரள மாநிலம் பத்தனம்திட்டாவில் சிறப்பு நிகழ்ச்சிகள் தொடங்கியுள்ளன. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 680 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,13,640 ரூபாயாகவும் 1 கிராம் 14,205 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 250 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சென்னை மெட்ரோ MRTS ரயில் சேவையை இணைக்க ஒன்றிய ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் சுவாமி கோவிலில் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் பக்தர்கள் செல்போன்களை உள்ளே எடுத்து செல்ல கோவில் நிர்வாகம் தடை விதித்துள்ளது. விவசாயிகள் தங்கள் மாவட்டங்களில் உள்ள ஆய்வகங்கள், கிடங்குகள் போன்ற விவரங்களை எளிதில் அறிய TN Apex என்ற செயலியை தமிழக அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. 2026ஆம் ஆண்டின் மகளிர் ஹாக்கி உலகக்கோப்பை போட்டியில் இந்திய அணி தனது 2வது போட்டியில் தென்னாப்பிரிக்காவை 6-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது. உலகளவில் தேங்காய் உற்பத்தியில் இந்தியா முதலிடம் பிடித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் 15 மண்டலங்களுக்கும் நோடல் அதிகாரிகளை நியமித்து மாநகராட்சி ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். கடலூரில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு தமிழக அரசு அனுமதி கொடுக்காது என்று அமைச்சர் PK ராஜீவ் அவர்கள் உறுதியளித்துள்ளார். தமிழகத்தில் அரசு பெண் பணியாளர்களின் 3வது குழந்தைக்கு ஓராண்டு மகப்பேறு விடுப்பு வழங்கப்படும் என்று அமைச்சர் சரத்குமார் அவர்கள் அறிவித்துள்ளார். சென்னையில் ஒலிம்பிக் இல்லம் அமைக்கப்படும் என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் 60 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் ஆன்மீக தலங்கள், கோவில்களுக்கு எளிதாக சென்று வர பேருந்து வசதிகள் மற்றும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
மேகமலை விவகாரம் தொடர்பாக சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்திய கடற்படையின் கண்காணிப்பு திறனை அதிகரிக்க அமெரிக்காவின் ஜெனரல் அகாடமிக்ஸ் நிறுவனத்திடமிருந்து கார்டியன் ட்ரோன்களை 30 மாதங்களுக்கு குத்தகைக்கு எடுக்க 1943 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தத்தில் பாதுகாப்பு அமைச்சகம் கையெழுத்திட்டுள்ளது. பதிவுத்துறையில் இணையவழியில் வருகையில்லா ஆவணப்பதிவு கட்டாயமாக்கல் நடைமுறையை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் விஜய் அவர்கள். காவிரி நீர் மேலாண்மை ஆணைய உத்தரவின்படி காவிரியில் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறந்துவிட கர்நாடக அரசிற்கு உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. பாஜகவின் தேசிய மகளிரணி தலைவர் பொறுப்பிலிருந்து கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளார். விசிக இனி தாவேகாவுடன் இணைந்து பயணிக்கும் என்று உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற மாநாட்டில் திருமாவளவன் அவர்கள் அறிவித்துள்ளார். சேலத்தில் 24 மணி நேரமும் இயங்கும் ரயில் பெட்டி உணவகம் திறக்கப்பட்டுள்ளது. மக்கள் நலனை இலக்காக கொண்ட அரசின் 100 நாள் சாதனை மலர் மற்றும் ஒரு புதிய தொடக்கம் என்ற புத்தகத்தை முதலமைச்சர் விஜய் அவர்கள் வெளியிட்டுள்ளார். விவசாயிகள் 75,000 வரை பெற்றுள்ள பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவித்துள்ளார். சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்து முதலமைச்சர் தான் பதில் சொல்ல வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலின் நடை நேற்று திறக்கப்பட்ட நிலையில் இக்கோவிலில் இன்று முதல் ஆவணி மாத பூஜைகள் தொடங்குகின்றன என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் 3ஆம் கட்ட பொறியியல் கலந்தாய்வு தொடங்கியது. டெல்லி முழுவதும் 25 அடல் உணவகங்களை முதலமைச்சர் ரேகா குப்தா அவர்கள் திறந்து வைத்தார். சுதந்திர தின அணிவகுப்பில் உயிரிழந்த காவலர் குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. அடுத்த மாதம் நடைபெறவுள்ள வெஸ்ட் இண்டீஸிற்கு எதிரான ஒருநாள் தொடருக்கான இந்திய அணியில் ரோஹித் சர்மா தேர்வு செய்யப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசு நலத்திட்டங்களை பெற விவசாயிகள் தங்களின் அனைத்து நில விவரங்களையும் விவசாய அடையாள எண்ணில் பதிவு செய்வது கட்டாயம் என்று விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு வருவாய்த்துறை சான்றிதழ்களை ஆன்லைனில் வழங்கும் புதிய சேவையை தொடங்கியுள்ளது. சுதந்திர போராட்ட வீரர்களுக்கான ஓய்வூதியம் 23,000ஆக உயர்த்தப்பட உள்ளதாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவித்துள்ளார். மேலும் முன்னாள் படை வீரர்களின் மகள்களுக்கான திருமண நிதியுதவி 25,000 ரூபாயிலிருந்து 50,000ஆக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.